வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் களம் இப்போ ஒரு விறுவிறுப்பான சதுரங்க ஆட்டம் மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த ஆட்டத்துல அடுத்து என்ன நடக்க போகுது, யார் எந்த காய நகர்த்த போறாங்க, எந்தவித சார்பும் இல்லாம கிடைச்சிருக்கிற தரவுகளை வச்சு இந்த அரசியல் சதுரங்கத்தை நாம இப்போ முழுமையா அலச போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நாம முக்கியமா 5 விஷயங்களை தான் இப்போ பார்க்க போறோம். தற்போதைய அரசியல் நிலை, திமுகவோட சறுக்கலும் அதற்கான பின்னணியும், விஜய் போட போற அந்த முதல் கையெழுத்து, கூட்டணி வியூகங்கள், அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கான அரசியல். இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல தற்போதைய அரசியல் நிலை என்ன, கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அரசியல் வியூகங்களை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எந்த தயக்கமும் இல்லாத ஒரு பார்வை தேவை இல்லையா? அதே மாதிரி தான் நாம இங்கிலீஷ்ல பேசும்போதும் எந்த தயக்கமும் இல்லாம சரளமா பேசணும். அதுக்கு தான் நம்ம ஸ்பான்சர் சூப்பர்னோவா AI உதவி பண்றாங்க. சரி, இப்ப நம்ம அரசியல் களத்துக்கு வருவோம். இங்க நிலவரம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் சேகர் பாபு மாதிரியான மூத்த தலைவர்கள் ரொம்பவே உணர்ச்சிகரமான ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் மூடிய கதவுகளுக்கு பின்னாடி ரொம்பவே தீவிரமான கூட்டணி வியூகங்கள் அமைதியா நடந்துட்டு இருக்கு. அடுத்து ஆளும் கட்சியான திமுக சந்திச்ச சறுக்கல்கள், அதுக்கான பின்னணி என்னன்னு பாப்போம். திமுக தங்களோட அசைக்க முடியாத கோட்டைன்னு நம்பின கொளத்தூர் மாதிரியான தொகுதிகள்ல கூட சறுக்கல்களை சந்திச்சிருக்காங்க. இது ஏன்? அரசியல் விமர்சகர் மாரிதாஸ் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. நான் திமுகவை கடுமையா எதிர்க்கிறவன் தான், இருந்தாலும் சென்னையில வேட்பாளர் தேர்வுல அவங்க ஏன் இவ்வளவு குழப்பாடைஞ்சாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பரந்தாமனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது, அண்ணாநகர் மோகனோட பையன் கார்த்திக வில்லிவாக்கத்துக்கு மாத்துனதுன்னு ஏகப்பட்ட வியூக பிழைகள் நடந்திருக்கு. இப்போ நான் சொல்ற இந்த நம்பர்ஸ கொஞ்சம் கவனிங்களே. உண்மையிலே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திருவள்ளூர்ல 10, செங்கல்பட்டுல 7, சேலத்துல 11, ஈரோட்ல 8, இப்படி பல மாவட்டங்கள்ல திமுக முழுமையா இடங்களை இழந்திருக்காங்க. இந்த எண்களை பார்க்கும்போதே வாக்காளர்களோட மனநிலை எந்த அளவுக்கு மாறியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது இல்லையா? சரி, இவ்ளோ பெரிய சரிவுக்கும் மக்களோட இந்த கோபத்துக்கும் என்னதான் காரணம்? முக்கியமா 4 விஷயங்களை சொல்லலாம். உள்ளூர் கவுன்சிலர்களோட அடாவடித்தனம், சில உள்ளூர் தலைவர்கள் மிரட்டல் தோணில செயல்பட்டதா எழுந்த குற்றச்சாட்டுகள், ஜிஎஸ்டி, அப்புறம் மாநகராட்சி மூலமா வணிகர்களுக்கு ஏற்பட்ட பிரஷர், இது எல்லாமே போக ஏதாவது ஒரு நெருக்கடியான நேரத்துல ஆளும் கட்சியோட சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பரவலான எண்ணம். குறிப்பா சொல்லணும்னா சென்னையில இருக்கிற வணிகர்களோட அதிருப்தி தான் இந்த அளவுக்கு ஒரு அலைய உருவாக்கியிருக்குன்னு தகவல்கள் சொல்லுது. மூன்றாவதா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், விஜய் போட போற அந்த முதல் கையெழுத்து எதை பத்தியது. அரசியல் களத்துல இப்போ ஒரு புது சவாலரா உருவெடுத்திருக்கிற தவேக ஏகப்பட்ட பிரம்மாண்டமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இந்த வாக்குறுதிகள்ல எதை விஜய் முதல்ல நிறைவேற்றுவார்? அந்த முதல் கையெழுத்து எதற்கானதா இருக்கும்? இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய நிதிச்சுமைய நம்ம கண்டிப்பா அலசியே ஆகணும். முதல்ல தமிழகவோட உத்தேச வாக்குறுதிகள் என்னென்னு பார்த்துடலாம். பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய், இலவச பேருந்து பயணம், கல்யாணத்துக்கு தங்கமும் பட்டுப்புடவையும், 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள், மாணவர்களுக்கு 15,000 ரூபாய், வேலையற்ற இளைஞர்களுக்கு 4,000 ரூபாய், அப்புறம் 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி. கேட்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல? வாக்காளர்களை ஈர்க்கணுங்கிறதுக்காக மிகப்பெரிய வாக்குறுதிகளை அவங்க முன் வச்சிருக்காங்க. ஆனா இப்போ நீங்க பாக்குற இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 3 லட்சம் கோடி ரூபாய். அதாவது வெறும் இந்த விவசாய கடன் தள்ளுபடிய மட்டும் நிறைவேற்றணும்னா புது அரசாங்கத்துக்கு தோராயமா இவ்ளோ நிதி தேவைப்படும்னு கணிப்புகள் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, புதுசா ஆட்சிக்கு வர்ற ஒரு கட்சி சந்திக்க போற மிகப்பெரிய நிதி சவால் இது அப்படிங்கறத இந்த ஒரு நம்பரே நமக்கு தெளிவா உணர்த்திடுது. இப்போ இதையே திமுகவோட ஒப்பிட்டு பாப்போம். அவங்க மகளிருக்கான உரிமை தொகையை கொடுக்கவே சுமார் 2.5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா தவகர் ரொம்ப வேகமா இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியாக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அப்போதான் எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்களை உடைக்க முடியும், மக்கள் கிட்ட தங்களோட நம்பகத்தன்மையும் நிரூபிக்க முடியும். ஊழலை ஒழிச்சா அதுல கிடைக்கிற நிதிய வச்சு இதை செஞ்சிடலான்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. 4வதா நம்ம பார்க்க போறது கூட்டணி வியூகங்கள். திரைக்கு பின்னாடி என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு பாப்போமா? ஆட்சி அமைக்க தேவையான அந்த மெஜாரிட்டிய பிடிக்கணும்னா தவகை தரப்புல மூலோபாய வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில ரொம்பவே கவனமா காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வியூகம் 3 கட்டமா இருக்கு. முதல் கட்டம், முரண்பாடான சிக்னல்கள் வந்தாலும் அதிமுகவை அணுகுவது. 2வது, காங்கிரஸ் கட்சிகிட்ட பேசிட்டு அவங்களோட பதிலுக்காக வெயிட் பண்றது. 3வது கட்டம், திமுக கூட்டணியில இருக்கிற விசிஐ எப்படியாவது தங்க பக்கம் இழுக்க முயற்சி பண்றது.
ஆனா சொல்ற அளவுக்கு இது அவ்ளோ சுலபம் கிடையாதுங்க. இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதிமுகவுக்குள்ளேயே 2 விதமான குரல்கள் கேக்குது. மூத்த தலைவர் பொன்னையன் ஆதரவு தர முடியாதுன்னு ஓப்பனா சொல்றாரு. ஆனா ஆதவ் அர்ஜுனாவோட உறவினரான லீமா ரோஸ் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு ரொம்ப சூசகமா ஒரு க்ளூ குடுக்கறாங்க. இந்த முரண்பாடுதான் இப்போ தவைகவோட கணக்குல ஒரு பெரிய சவாலா அமைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாட்ட பாத்தீங்கன்னா அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. கூட்டணிக்கான முடிவை எடுக்கிற முழு பொறுப்பையும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கிட்டே கொடுத்துட்டதா கே.சி. வேணுகோபால் சொல்லியிருக்காரு. சோ இப்போ அடுத்த கட்ட முடிவை எடுத்தாக வேண்டிய முழு பிரஷரும் டைரக்டா உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் மேல விழுந்திருக்கு. கடைசியா அடுத்த 5 வருஷத்துக்கான அரசியல் எப்படி இருக்க போகுது, அதற்கான கள பரிசோதனை என்னன்னு பாப்போம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? வரப்போற சென்னை மழையையும் வெள்ள பாதிப்புகளையும் இந்த அரசியல் கட்சிகள் எப்படி கையாள போறாங்க? நவம்பர் டிசம்பர் மாசங்கள்ல வரப்போற அந்த பருவமழைதான் இந்த அரசியல் சதுரங்க வீரர்களுக்கான உண்மையான களப்பரிசோதனையா இருக்க போகுது. பொதுவா இந்த மாதிரி நெருக்கடியான நேரங்கள்ல 2 விதமான அரசியலை நாம பார்க்க முடியும். ஒன்னு, ஆளும் கட்சி ஏதாவது ஒரு தப்பு பண்ண மாட்டாங்களா, அதுல நாம ஸ்கோர் பண்ணிட மாட்டோமான்னு நினைக்கிற எதிர்மறை அரசியல். இன்னொன்னு, யார் ஆட்சியில இருந்தாலும் சரி நாம களத்துல இறங்கி மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஆக்கப்பூர்வமான அரசியல். ஏன்னா மக்களுக்கு ஆபத்து வர்றப்போ யாரு நேர்ல வந்து நிக்கறாங்களோ அவங்களதான் மக்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு விமர்சகர்கள் ரொம்ப சரியா சொல்றாங்க. அப்போ அடுத்த 5 வருஷத்துல இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் எதை ஆதரிக்க போறாங்க? அரசியல் பழிவாங்கலையா இல்ல ஆக்கப்பூர்வமான நல்லாட்சியா? இந்த ஒரு அழுத்தமான கேள்வியோட இந்த அலசல நம்ம முடிச்சுக்கலாம். இந்த அரசியல் சதுரங்கத்துல அடுத்தடுத்து யார் என்ன காய் நகர்த்த போறாங்கன்னு பார்க்க நாம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்திருப்போம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.